ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாக ஈஸியாக கேரட் மில்க் ஷேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஒரு குக்கர் எடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கேஷ்யூ, ஒரு கைப்பிடி அளவுக்கு ஆல்மண்ட் எடுத்துக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா 3 மீடியம் சைஸ் கேரட்டை நல்லா பீல் பண்ணி இந்த மாதிரி பெரிய பெரிய சங்க்ஸாக கூட நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதில் ஒரு 100 to 150 ml ஆஃப் வாட்டர் ஆட் பண்ணி ஒரு விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில். சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ml பால் எடுத்து அதையும் நல்லா பாயில் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. பால் பாயில் பண்ண உடனே அதில் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் ஆஃப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் நீங்கள் கொஞ்சமாகவே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், ஏன்னா கேரட்டே ஆல்ரெடி ரொம்ப ஸ்வீட்டாக தான் இருக்கும். நம்ம ப்ரெஷர் குக் பண்ண கேரட் ரெடியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அதில் ஆட் பண்ண ஆல்மண்ட்ஸ் எல்லாம் தனியாக எடுத்து அதோட ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு திரும்பியும் அதே பாட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து நம்ம ஏற்கனவே பாயில் பண்ணி வச்சுருக்க மில்கோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மில்கோட நீங்கள் ஆட் பண்ணும்போது கொஞ்சமாக சால்ட் அப்புறம் ஏலக்காய் பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை மில்கோட ஆட் பண்ணி நல்லா ஸ்டிர் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் பாயில் பண்ணிக்கோங்க, லெஸ் தென் 2 minutes. நல்லா இது மிக்ஸ் பண்ணி சைட்லலாம் லைட்டாக பாயில் ஆக ஸ்டார்ட் பண்ணும் போது நீங்கள் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு உங்களோட குட்டீஸோட கன்சிஸ்டன்சியை பொறுத்து நீங்கள் இதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. சில குழந்தைங்க கொஞ்சம் நட்ஸ் இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கு நீங்கள் ஃபில்டர் பண்ண வேண்டாம். ஸோ ஃபில்டர் பண்ணுறது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தான். ஸோ இது பேசிக்லி பார்த்தீங்கன்னா என்னோட கேரட் கீரோட ரெசிபி. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அது கேரட் கீராக நீங்கள் சர்வ் பண்ணலாம். இப்போ நிறைய குட்டீஸ்க்கு வந்து மில்க் அலர்ஜி அப்படின்னா நீங்கள் மில்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தட் வாட்டர் மட்டும் கூட நீங்கள் ஆட் பண்ணி இந்த குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். ஸோ இதை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டீங்கன்னா 2 days வரைக்கும் வந்து நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். இதுவே மில்க் ஷேக்காக பண்ணி கொடுக்குறோம், ஈவினிங் வந்து ரொம்ப வெயிலாக இருக்குது, சூடாக இருக்குது, பசங்களுக்கு ஏதாவது சில்லுன்னு கொடுக்கணும், ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி வெனிலா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அதை மிக்ஸி ஜாரில் ஒரு 2 to 3 ஸ்கூப்ஸ் ஆஃப் ஐஸ்கிரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு கூடவே உங்களுக்கு எவ்வளோ கேரட் கீர் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் தட் பல்ஸ் மோடில் ஒன்ஸ் ஆர் டுவைஸ் மட்டும் கிரைண்ட் பண்ணிக்கோங்க. சூப்பராக திக்காக க்ரீமியாக வந்து கேரட் மில்க் ஷேக் கிடச்சிரும். இதை இன்னும் நீங்கள் ரிச் ஆக்கணும் அப்படின்னா நீங்கள் சர்வ் பண்ணும் போது ஒரு ஸ்கூப் ஆஃப் வெனிலா ஐஸ்கிரீமாக மேலே போட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். அதே மாதிரி டாப்பிங்ஸும் நம்மளோட இஷ்டத்துக்கு நம்ம போட்டுக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி ஸ்கூல்லேருந்து பசங்க டயர்டாக வரும் போதெல்லாம் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இல்லை இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் வேணும், இதே மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க.